வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கில 2024 எக்ஸாமினேஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது கரண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச 18வது லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த எலெக்ஷன்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ் தான் நியூ அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதில முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனாவது லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிற மாரி கேட்கலாம். ஓகேவா? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 18வது அ லோக்சபா எலெக்ஷன் ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து இந்த மினிஸ்டர்ஸோட பதவி பிரமாணங்கள்லாம் வந்து நேத்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கான துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கான ஒவ்வொருத்தவங்களுடைய அ போர்ட்ஃபோலியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அ ரயில்வேலயும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ்லயும் சரி, ரீசென்ட்டா அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல இந்த வருஷத்துல அதாவது 2024ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 4 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது முறை வந்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஆயிருக்காரு. ஓகேவா? ஸோ தொடர்ந்து 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 3வது முறையா தொடர்ந்து பிரதமரா வகிச்சு வர்றது வந்துனா பிரதமர் நரேந்திர மோடி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி. ஓகேவா? ஸோ பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து சேர்ந்தவர் தான் இவர். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க, இப்போ இருக்கவங்க எந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளா கேட்கணும் அப்படின்னா, ஸோ அதனால தான் வந்து இதே மாதிரி வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த துறைகள்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமானதா வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கொஸ்டின்ஸாகவும் கேட்பாங்க. ஓகேவா? எஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி குடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்துனா கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெட்டா இருப்பாங்க. அதாவது இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இப்போ இவங்கள இங்க பார்க்குறோம்ல, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துறையோட முக்கியமான அமைச்சர்களாகவும், இது போக வந்து இணை அமைச்சர்கள் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நியமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்துமே. ஸோ அப்படிப்பட்டவங்களையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஸோ கேபினெட் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள தான் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரதமரா இருக்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இதில தமிழ் இல்லைன்னு ஒண்ணும் இது பண்ணிக்காதீங்க. ஸோ நான் தமிழ்லேயே தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஸோ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இது பெர்சனல் அதாவது பப்ளிக் மக்களுக்கான மக்களோட தேவை இருக்கும்ல, அந்த டிபார்ட்மெண்ட், பென்ஷன்ஸ் அதாவது இப்ப விவசாயிகளுக்கு ரூ. 6,000 குடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரியான இது. அந்த மாதிரி பென்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ முதியோர் இது இந்த மாதிரி எந்த இதுக்கெல்லாம் பென்ஷன் ஸ்கீம்லாம் வருதோ அது எல்லாமே வந்து பிரதமர் அவர்களுடைய கையிலும். அதே மாதிரி அட்டாமிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்ப வந்து இது காற்றாலை அந்த மாதிரி அது வேற. ஓகே. அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த அணுக்கரு ஆலைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ராக்கெட், இஸ்ரோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா? ஸோ ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி ஏற்கனவே வந்துனா ப முதலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா தான் இருந்தாங்க. ஸோ இந்த முறையுமே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்து ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறவங்க வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ராணுவம் எல்லாமே வந்து இந்த டிஃபென்ஸ்க்குலாம் வந்து வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா. ஓகே. ஸோ அமித்ஷா அப்படிங்கிறவங்க முதல்லயுமே வந்து ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சரா தான் இருந்தாங்க. அதுபோக வந்துட்டா கூட்டுறவுத்துறையுமே வந்துட்டா உள்துறை இவர் தான் பார்த்துட்டு இருந்தார். ஓகேவா? ஸோ இப்பவுமே அதேதான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ அமித்ஷா அப்படிங்கிறவங்க 2 டிபார்ட்மெண்ட் பார்க்குறான். ஓகேவா? ஸோ அதாவது ஒண்ணு என்னன்னா உள்துறை ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேஷன். ஓகேவா? கூட்டுறவு. இப்போ கூட்டுறவுனா கோஆப்பரேஷன்ஸ்ல எதெல்லாம் வரும்னா கூட்டுறவு வங்கிகள் அதுவே நப் பிராண்ட்லாம் இருக்குல்ல, நப் பிராண்ட் எல்லாமே வந்து இந்த கோஆப்பரேஷன்ஸ்க்குலாம் வரும். ஸோ அதனால நப் பிராண்டோட எந்த மினிஸ்ட்ரி சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நீங்க கோஆப்பரேஷன் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அது அப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன். இப்போ அமித்ஷா அவர்கள்ட்ட 2 டிபார்ட்மெண்ட். ஒண்ணு ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்பரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ கூட்டுறவு மற்றும் உள்துறை 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி நட்டா. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜேபி நட்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய
பிஜேபியோட தலைவரா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 2023 டிசம்பர் படி வந்து பார்த்தீங்கன்னா, யாரு பிஜேபியோட தேசிய தலைவரா இருந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஜே.பி. நட்டா அப்படிங்கிறவர போடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இதுக்கு முன்னாடி காங்கிரஸோட தலைவர் யார் அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர்ல. அது மாரி இப்போ பிஜேபி பார்ட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பிஜேபி பார்ட்டிய வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஓகேவா? ஸோ இப்போ ஜே.பி. நட்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டரா இருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத என்ன மாரியான போஸ்டிங்ல இருந்தார் அப்படின்னு கேட்கறதுக்காக தான் டிசம்பர் படி அப்படி மாரி கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்ப அதுக்கும் இதுக்கான டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அது எப்ப எந்த மாசத்துல வச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறத கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ அப்ப ஜே.பி. நட்டாங்கிறவங்க ஏற்கனவே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தேசிய தலைவரா இருந்தார். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜே.பி. நட்டாக்கு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி குடுத்துருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது மருத்துவத்துறை வந்து பார்த்தீங்கன்னா, ஜே.பி. நட்டா குடுத்துருக்காங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர். ஓகேவா? ஸோ இந்த உரங்கள்லாம் இருக்குல்ல, உரம் மற்றும் வேதியியல் அந்த டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது மருத்துவத்துறையும் பார்க்குறாரு. அதே போல வந்து உரம் மற்றும் வேதியியல் அந்த மினிஸ்ட்ரியுமே வந்து ஜே.பி. நட்டா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்க்குறாரு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிதின் கட்கரி. ஓகேவா? ஸோ நிதின் கட்கரி அப்படிங்கிறவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஓகேவா? ஸோ அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் ஹைவேஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான சாலை போக்குவரத்து துறைக்கான மினிஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த துறையை தான் வந்து பார்த்துருந்தார். ஓகேவா? எஸ். ஸோ நிதின் கட்கரி அப்படிங்கிறவர் சாலை போக்குவரத்து துறையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறார். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுமே கேபினெட் மினிஸ்டர் தான். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவராஜ் சிங் சவுகான் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ சிவராஜ் சிங் சவுகான் அப்படிங்கிறவர் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருக்கு என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதாவது அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மற்றும் இது ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஓகேவா? ஸோ விவசாயிகளோட வெல்ஃபேர் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ விவசாய வளர்ச்சி அந்த டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ ஊரக பாதுகாப்பு ஊரக மேம்பாட்டு அந்த மினிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்க்குறாரு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்மர் வெல்ஃபேர்ஸுங்கிறதுக்கு தமிழோட யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ கோச்சிக்காதீங்க. ஸோ பட் வந்து அதுக்கான மீனிங் எனக்கு தெரியுது. ஸோ தமிழில் எப்படி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது தப்பாக ரீச் ஆயிருங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகேவா? அது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு புரியுது. பட் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது தப்பா எதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணிட்டேன் அப்படின்னா, அது உங்களுக்கு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகி சொல்றேன். ஓகேவா? எஸ். ஸோ இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நிர்மலா சீதாராமன். ஓகேவா? ஸோ நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாடு பூர்வீகமாக சேர்ந்தவங்க. பட் வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ கடந்த 2019க்கு அப்புறமும் இவங்க தான் அருண் ஜேட்லிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் 2014லேருந்து 2019 வரைக்கான அந்த 5 வருஷ காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க வந்து அருண் ஜேட்லிக்கு அப்புறம் ஸோ லாஸ்ட்டு கிட்டத்தட்ட அருண் ஜேட்லி அப்படிங்கிறவரே கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் தான் இருந்தார். லாஸ்ட் பட்ஜெட் வந்து 2019 பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிறவர் வந்து சாரி பியூஷ் கோயல் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஜேட்லி காலமானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டாவது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது பெண் நிதி அமைச்சர் அப்படிங்கிற ஒரு இதுவுமே வந்து பெற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி அவர்கள் தான் வந்து முதல் பெண் நிதி அமைச்சராக இருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது பெண் நிதி அமைச்சராக வந்து நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிறீங்க. கொஸ்டின்ஸும் கேட்கப்படலாம். ஓகேவா? ஸோ அதனால ஏன்னா கரண்ட்ல ஒரு மினிஸ்டராக இருக்காங்க, இவங்களை வச்சு இப்போ ரீசெண்டாக வச்சு கேட்கறத விட இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சாதனைகளை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் வந்து கேட்கலாம். ஸோ அதுபோக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரே நிதியமைச்சர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் இந்த நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுங்க, இல்லைனா ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ண வச்சு வந்து பண்ணிக்கிறங்க. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இவங்களுக்கு மறுபடியும் 2வது முறை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதித்துறை கொடுத்துருக்காங்க, அது நிதியமைச்சராக இருக்காங்க. அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். ஓகே. எஸ் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க லாஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மினிஸ்ட்ரி தான், அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வெளியுறவுத்துறை. ஓகேவா? ஸோ ஜெய்சங்கர் அப்படிங்கிறவங்க வந்து வெளியுறவுத்துறை. இவங்களுமே ஜெய்சங்கர் அப்படிங்கிறவங்களுமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி இந்த சுப்பிரமணியம்
ஜெயசங்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவருமே வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ வெளியுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வெளியுறவுத்துறையில் தான் இருந்தார். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மனோகர் லால் கட்டார். ஓகேவா? ஸோ மனோகர் லால் கட்டார் அப்படிங்கிறவர் வந்து ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர். ஓகேவா? ஸோ மனோகர் லால் கட்டார் அப்படிங்கிறவர் வந்து ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர். இவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகே. ஸோ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து இந்த மனோகர் லால் கட்டார். ஸோ இவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வீட்டு வசதி வாரியம் இருக்குங்களா, வீட்டு வசதி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா, அதுதான். ஓகே. ஸோ நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாடு அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருக்கு எக்ஸ்ட்ரா மினிஸ்டர் ஆஃப் பவர். ஓகே. ஸோ ஆற்றல் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குமாரசாமி. ஓகே. ஸோ குமாரசாமி அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகே. ஸோ கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். இவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல். ஓகே. ஸோ இரும்பு மற்றும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நான் இப்போ சிறு குறு இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தவிர மற்ற இருக்குல்ல ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஸ்டீல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸ்டீல் அதெல்லாமே வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும். அதுபோக கார் மேனுஃபேக்சரிங் இதெல்லாமே வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் வரும். அந்த மாதிரியான பொருட்கள் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இந்த குமாரசாமி அப்படிங்கிறது தான் மினிஸ்ட்ரி வந்து வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல். ஓகே. ஸோ பியூஷ் கோயல் ஆல்ரெடி 2019 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ பியூஷ் கோயல் இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ பொருளாதாரம் மற்றும் தொழில்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்து துறைகளுக்கு வந்து மினிஸ்டர் வந்து இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து தர்மேந்திர பிரதான். ஓகே. ஸோ தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தார். ஓகே. ஸோ மறுபடியும் அதே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அப்படிங்கிற பார்க்குறாரு. அடுத்து ஜித்தன் ராம் மஞ்சித். ஓகே. ஜித்தன் ராம் மஞ்சித் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா சிறு குறு தொழில் அந்த இது இருக்குல்ல, அந்த இதுக்கான மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தன் ராம் மஞ்சித். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாலன் சிங். ஓகே. ஸோ லாலன் சிங் அப்படிங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். ஓகே. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா ஒருத்தர் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தால, அது தவிர வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அந்த இதை வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷர்ஸ். ஓகே. ஸோ லாலன் சிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷர்ஸ், அதாவது மீனவர்கள், அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி மீனவர்கள், அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பு, அதே போல் டெய்ரிங், இந்த இதுக்கெல்லாமே மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா லாலன் சிங் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து சர்பானந்த் சோனோவால். ஓகே. ஸோ சர்பானந்தா சோனோவால் மினிஸ்டர் ஆஃப் போர்ட், அதாவது போர்ட் இருக்குல்ல, ஷிப் கப்பல் மற்றும் அந்த இது இருக்குல்ல, அந்த கப்பல் வாட்டர் வேஸ் நீர்வழி போக்குவரத்து, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்பானந்தா சோனோவால் அப்படிங்கிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வேஸ். ஓகேவா? ஸோ துறைமுகம், அதுக்கப்புறம் வந்து துறைமுகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி, அதுமாதிரி அந்த வாட்டர் வேஸ், இப்போ முக்கியமான வாட்டர் வேஸ் இருக்குல்ல, அதுகளோட அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்பானந்தா சோனோவால் அப்படிங்கிறவருக்கு கீழே தான் அப்புறம் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீரேந்திரகுமார். ஓகேவா? ஸோ வீரேந்திரகுமார் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஓகேவா? ஸோ சமூக நீதிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வீரேந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து தான் நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து கிரிஜாபு ராம் மோகன் நாயுடு. ஓகேவா? ஸோ கிரிஜின ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகே. ஸோ ஒரு விமான போக்குவரத்து இருக்குல்ல, விமானத்துறை, அந்த இதுதான் மினிஸ்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். ஓகே. ஸோ ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். ஸோ கிரணாரு ராமமோகன் நாயுடு அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 18வது பிரகலாத் ஜோஷி. ஓகே. பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரீனியூவபிள் எனர்ஜி. ஓகே. ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான துறை, அந்த துறையும் சரி. அதேமாதிரி வந்து நமக்கு இப்போ இது இருக்குல்ல, நியாய விலை கடையெல்லாம் வருதுல்ல, அந்த ஃபுட்டு வருதுல்ல, அந்த ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுதான் வந்து அந்த இது வரும். அதுதான் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது நுகர்பொருள் வாணிபம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவங்க தான் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோவல் ஓரம். ஓகே. ஜோவல் ஓரம்ங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே. இந்த ஜோவல் ஓரம்ங்கிறவங்க தான் ஒரு பழங்குடியினை சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா. ஓகே. ஸோ ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜோவல் ஓரம். எதுக்கு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ
குடியரசுத் தலைவராக இருக்காங்கல்ல, பிரசிடெண்டாக இருக்க திரௌபதி முர்மு அவங்களுமே வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர். ஸோ இவங்க வந்து பார்த்தா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, அந்த திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே ஜோவல் உரம் பற்றி சொல்லும்போது அவங்களையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு காரங்களை பதவி பிரமாணம் பண்ணும்போது ரொம்பவுமே பெருமைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸோ இந்த ஜோவல் உரம்ங்கிறவங்க இவர் வந்து ஒரு பழங்குடியினால இவருக்கு ட்ரைபல் அஃபேர்ஸ், அதாவது பழங்குடியினர் நலன் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிராஜ் சிங். ஓகே. ஸோ கிரிராஜ் சிங் அப்படிங்கிறவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். ஓகே. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை வந்து கொடுக்கப்படல. ஓகே. ஸோ கிரிராஜ் சிங் அப்படிங்கிறவருக்கு ஜவுளித்துறை. நெக்ஸ்ட் அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே. ஸோ அஸ்வினி வைஷ்ணவ் இவர் ஏற்கனவே ரயில்வே மினிஸ்டரியாக தான் இருந்தார். இப்போவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்ட்ரியாகவும், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் அந்த இதுக்கான ஒரு மினிஸ்ட்ரி கேபினெட் மினிஸ்டராகவும் இருக்காரு. அது தவிர ரயில்வேக்கான கேபினெட் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்னவி வைஷ்ணவ் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். ஓகேவா? ஸோ ஏற்கனவே இவர் தான் இருந்தார். இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை நியமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் யார் வரா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிராதித்ய சின்ஹா. ஓகே. ஜோதிராதித்ய சின்ஹா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். ஓகே. ஸோ வடகிழக்கு ரீஜன்ஸ்க்கான ஒரு அந்த டெவலப்மெண்ட் மேம்பாட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்ட்ரியாகவும், அதேபோல் வந்து கம்யூனிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இதுக்குள்ள தகவல் அந்த கம்யூனிகேஷன்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு மினிஸ்டராக வந்து இருக்காரு. அடுத்து பூபேந்திர யாதவ். ஓகே. ஸோ பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஸோ அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கான ஒரு அமைச்சராக தான் வந்து இந்த பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து கஜேந்திர சிங் ஜெகாவத். ஓகே. ஸோ கஜேந்திர சிங் ஜெகாவத் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் டூரிசம். ஓகே. ஸோ மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் அதாவது சுற்றுலாத்துறையும் கல்ச்சர். ஓகேவா? ஸோ பாரம்பரியம் கலை இருக்குல்ல அதுதான். ஓகே. ஸோ கல்ச்சர் அண்ட் த டூரிசம் இது ரெண்டுமே வந்து கஜேந்திர சிங் ஜெகாவத் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேவா? ஸோ அடுத்து அன்னபூர்ணா தேவி. ஓகே. ஸோ அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு பெண் கேபினெட் மினிஸ்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க ஒரு ஃபீமேல். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகேயா? ஸோ குழந்தைகள் மேம்பாட்டு அந்த துறையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரண் ரிஜிஜு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கிரண் ரிஜிஜு வந்து பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸுக்கும் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸும் வந்து இப்போதைக்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் மினிஸ்டரில் கடைசி இது வந்து கடைசி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 31 மினிஸ்டர் தான் கேபினெட் மினிஸ்டர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அடுத்து கடைசி செட் பாருங்க. ஓகே. ஹர்தீப் சிங் பூரி. ஓகே. ஸோ மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம். ஓகே. ஸோ பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ். ஓகேவா? ஸோ பெட்ரோலியம் துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மன்சுக் மாண்டியா. ஓகே. ஸோ மன்சுக் மாண்டியா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே மருத்துவத்துறை பார்த்தாங்க பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் யூத் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராகவும், அதுபோக வந்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. ஸோ அந்த வேலைவாய்ப்பு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மன்சுக் மாண்டியா தான் பார்க்குறாங்க. அடுத்து ஜி கிஷான் ரெட்டி. ஓகே. ஸோ கிஷான் ரெட்டி அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் கோல். ஓகே. ஸோ கோல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஷான் ரெட்டி அண்ட் மைன். ஓகே. ஸோ நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறையை வந்து பார்த்தீங்கன்னா ஜி கிஷான் ரெட்டி அப்படிங்கிறவங்க பார்க்குறாங்க. அடுத்து ஜிராஜ் பஸ்வான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அமைச்சராக வந்து பதவி வைக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ அதை உணவு பதப்படுத்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சிராஜ் பஸ்வான் அப்படிங்கிறவர். ஓகே. ஸோ இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா பீகார். ஓகே. ஸோ பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் சிராக் பஸ்வான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சிஆர் பட்டேல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி. ஸோ ஜல் சக்தி அப்படின்னா நீர்வளத்துறை. ஓகே. ஸோ ஜல் சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னடா அது ஜல் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒன்றும் புரியாமல் இருக்கான்னு பார்க்காதீங்க. ஜல் அப்படின்னா நீர் சக்தி. ஓகே. ஸோ நீர்வளத்துறை அமைச்சராக வந்து சிஆர் பட்டேல் அப்படிங்கிற ஒரு கேபினெட் மினிஸ்டராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். ஸோ இந்த 31 கேபினெட் மினிஸ்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ். இவங்க வந்து சுதந்திரமாக இவங்க இண்டிபெண்டண்டாக சார்ஜ் எடுத்துங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராவ் இந்திரஜித் சிங். ஓகே. ஸோ ராவ் இந்திரஜித் சிங் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பிளானிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஜிஜேந்திர சிங் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ், மினிஸ்டர் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் அவேர்னஸ் பென்ஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி இந்த ஜிஜேந்திர சிங் அப்படிங்கிறவங்க வந்து பிரதமர் மோடியோட பாதி அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே இணையமைச்சர் வந்து இருப்பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ சட்டத்துறை வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படிங்கிறவரும் மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் வந்து அர்ஜுன் ராம் மேக்வால் வந்து நியமிச்சராக பார்க்குறாங்க. பிரதாப்
கங்பாத்ரா ஜாத்ராவ் ஓகேவா ஜாதவ் சாரி இவர் வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா. ஸோ இது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட வரக்கூடியதான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அதோட சேர்த்து போட்டாங்க பிரதாப் கன்ப்ரோ யாதவ் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜெயாத் சௌத்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஓகேவா. ஸோ ஜெயத் சௌத்ரி அப்படிங்கிறவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட இணையமைச்சராகவும் அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்கான அமைச்சராக வந்து தான் இருக்காங்க ஓகேவா. எஸ். ஸோ ஃபைனலாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இணையமைச்சர்கள் அப்படிங்கிற நியமிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கான பொறுப்பாளர்களாக வந்து தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோமா. எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்டின் பிரசாந்த் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஓகே. ஸோ ஐடி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அதே போல் வந்துன்னா பொருளாதாரம் மற்றும் தொழிற்சாலை இதுகளுக்கான ஒரு இணையமைச்சராக தான் ஜித்தன் பிரசாந்த் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்து ஸ்ரீபாத் ஜேசு நைக் ஓகே. ஸ்ரீபாத் ஜேசு நைக் அப்படிங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவபிள் எனர்ஜி ஓகே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையோட இணையமைச்சராக இருந்தோம்னா ஸ்ரீபாத் யசோ நாய்க் அப்படின்னு சொல்கிறவங்க. அடுத்து பங்கஜ் சௌத்ரி அப்படிங்கிறவங்க இது நிதி அமைச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட இணையமைச்சராக இருந்தோம் போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கிசான் பால்ங்கிறவங்க கோஆப்ரேஷன்ஸோட இணையமைச்சராக இருக்காங்க. அடுத்து அத்வால் ராம்தாஸ் பண்டு மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான இணையமைச்சராக அத்வால் ராம்தாஸ் பண்டு அப்படிங்கிறவங்க. அதே போல் ராம்நாத் தாகூர் ஓகே. ஸோ ராம்நாத் தாகூர் அப்படிங்கிற மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண்மை துறைக்கான ஒரு இணையமைச்சராக தான் ராம்நாத் தாகூர் அப்படிங்கிறவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நித்யானந்த ராய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்தோட இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அனுப்பிரியா சிங் பட்டேல் இவங்க ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் ஓகேவா. ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே போல் வந்து அந்த இவங்க பார்க்குறாங்கல்ல மருத்துவத்துறை பார்க்குற அமைச்சருக்கு இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து வி சோமண்ணா மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி ஓகேவா. ஸோ நீர்வளத்துறை சோமண்ணா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் ஓகேவா. ஸோ அதுபோல் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸோட இணையமைச்சராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து சந்திரசேகர் பிரசன்னி இவர் மினிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஓகே. ஸோ கிராமப்புற மேம்பாடு மற்றும் கம்யூனிகேஷன்ஸ் அந்த இதுக்கு வந்து சந்திரசேகர் பேமன்சானி அப்படிங்கிறவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து எஸ்பி சிங் பேக்வால் மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷர்ஸ் அதாவது மீன்வளம் மற்றும் கால்நடை அந்த இதுக்கான ஒரு இதாகவும் இணையமைச்சராகவும் பஞ்சாயத்து ராஜுக்கான இணையமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சோபனா கந்திகால் இவங்க வந்து சிறு குறு தொழிலுக்கான மினிஸ்டராகவும் லேபர் மினிஸ்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ளார். அதாவது அந்த துறையை வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி வர்தன் சிங் மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸையும் என்வரான்மெண்ட் அதாவது சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா கிரண் வர்தன் சிங் அப்படிங்கிறவங்க வந்து தான் நியமிச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து PL வர்மா மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஸோ நுகர்வோர் அந்த அஃபேர்ஸும் அதுபோல் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது நமக்கு நுகர்பொருள் வாணிபம் இருக்குல்ல அதுதான் FDS சொல்லணும்ல அது மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்வரன்மெண்ட் அதோட இணையமைச்சராகவும் BL வர்மா ஓகேவா. ஸோ அடுத்து சாந்தனு தாக்கூர் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் அண்ட் ஷிப்பிங் வெல்ஃபேர் ஆல்ரெடி வந்து போர்ட் அண்ட் ஷிப்ஸோட மினிஸ்டர் பார்த்தோம் கேபினெட் மினிஸ்டர் பார்த்தோம். ஸோ இதுக்கான இணையமைச்சராக வந்து சாந்தனு தாக்கூர் ஓகேவா. ஸோ இவங்க வந்து அதுக்கான இணையமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சுரேஷ் கோபி அப்படிங்கிறது வந்து கேரளா வச்சிருந்த முதல் பிஜேபி MP ஓகேவா. ஸோ முதல் பாஜகவுடைய முதல் எம்பியாக வந்து நியமனம் பண்ணப்பட்டதான் அதாவது செலக்ட் பண்ணப்பட்டவர் தான் சுரேஷ் கோபி. இவர் ஒரு ஆக்டர் ஓகேவா. ஸோ இவருக்கு வந்து என்ன மினிஸ்ட்ரினா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் ஓகே. சுற்றுச்சூழல் துறையோட இணையமைச்சராகவும் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓகே. ஸோ அந்தோட இணையமைச்சராக வந்து சுரேஷ் கோபி நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து எல் முருகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகே. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் எல் முருகன். ஸோ இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த துறையை தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் ஓகே. ஸோ கூடுதலாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் வந்து கூடுதல் துறையை ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஏற்கனவே வந்து இந்த தகவல் தொழில்நுட்ப ஒலிபரப்பு துறையில் வந்து மினிஸ்டராக இருந்தார் இணையமைச்சராக இருந்தார். இப்போவும் வந்து அதே துறையை தான் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இணையமைச்சராக வந்து எல் முருகன் அப்படிங்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்து அஜய் தமாட்டா ஓகே. ஸோ இவங்க வந்து மினிஸ்டர் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஓகே. சாலை போக்குவரத்து துறை வந்து அஜய் தமாட்டா அப்படிங்கிறவங்க இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்டி சஞ்சய் குமார் ஓகே. ஸோ பண்டி சஞ்சய் குமார் மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகத்தோட இணையமைச்சராக பண்டி சஞ்சய் குமார் நியமிக்கப்பட்டிருக்கார். கமலேஷ் பஸ்வான் ஓகே. ஸோ கமலேஷ் பஸ்வான்ங்கிறவங்க ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கிராமப்புற மேம்பாட்டு அது வந்து அவங்க வந்து நியமிச்சராக இருக்காங்க. அடுத்து பாகீரதி
சௌத்ரி. ஓகே, ஸோ பாகிரதி சௌத்ரிங்கிறவங்க அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறையுடைய இணையமைச்சராக வந்து பாகிரதி சௌத்ரி. அதேபோல் சதீஷ் சந்திர தூபே. ஓகே, இவங்க வந்து கோல், மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ். ஓகே, ஸோ சுரங்கம் மற்றும் நிலக்கரித்துறையுடைய இணையமைச்சராக வந்து சதீஷ் சந்திர தூபே அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க. சஞ்சய் சேத். ஓகே, ஸோ மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் இருக்குல்ல, பாதுகாப்புத்துறையோட இணையமைச்சர் வந்து சஞ்சய் சேத் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ரேவந்த் சிங் பிட்டு. ஓகே, ஸோ ரேவந்த் சிங் பிட்டு அப்படிங்கிறவங்க மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸோடையும் அதே மாதிரி வந்து உணவு பதப்படுத்தல் துறையுடைய இணையமைச்சராக ரன்வீர் சிங் பிட்டு அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துர்கா தாஸ் உக்கி. ஓகேவா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகேவா, ஏற்கனவே ஒருத்தர் ஒடிசாவை சேர்ந்தவர்னா கேபினெட் மினிஸ்டராக இருக்கார் இந்த இது பழங்குடியினர் அஃபேர்ஸ், இது பழங்குடியினர் நலத்துறைக்கு. அதே மாதிரி வந்து இங்கே துர்காதாஸ் உக்கி அப்படிங்கிறவங்க வந்து அந்த துறைக்கான இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து ராகேஷ் நிக்கில் கடைசி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறையோட அமைச்சராக இருந்தால் ரக்ஷா நிக்கில் கடைசி. ஓகே, ஸோ அடுத்து சுகாந்தா மஜும்தர் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். ஓகே, ஸோ கல்வித்துறை. அதுபோக வந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கான மேம்பாடு அந்த இதுக்கான துறைக்கான இணையமைச்சராக சுகாந்த் மஜும்தர் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து சாவித்ரி தாகூர். ஓகே, சாவித்ரி தாகூர் அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு பெண். ஓகேவா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கேபினெட் மினிஸ்டர் நியமிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கான ஒரு இணையமைச்சராக தான் வந்து சாவித்ரி தாகூர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து தோக்கன் சாகு. ஓகேவா, ஸோ தோக்கன் சாகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா, ஸோ டோக்கன் சாகு. ஓகேவா, ஸோ ஹவுசிங் அதாவது நகர்ப்புற மேம்பாட்டு, நகர்ப்புற உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த இதுக்கான ஒரு இணையமைச்சர் தான் டோக்கன் சாகு வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ராஜ்பூஷன் சௌத்ரி மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி. ஓகே, ஸோ நீர்வளத்து துறையோட இணையமைச்சராக தான் ராஜ்பூஷன் சௌத்ரி அப்படிங்கிறவங்க வந்து தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இது பூபதி ராஜ் ஸ்ரீனிவாச வர்மா. இவர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல். அதாவது இரும்பு மற்றும் உருக்கு அந்த இதெல்லாம் வரும்ல, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அந்த இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா அப்படிங்கிறவங்க வந்து இணையமைச்சர். அடுத்து ஹர்ஷத் மல்கோத்ரா. ஓகே, ஹர்ஷ் மல்கோத்ரா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட் அஃபேர்ஸ். ஓகே, அதாவது கூட்டுறவுத்துறை கார்பரேட் அஃபேர்ஸுங்கிறது கோஆப்ரேட்னே வருதுங்க. ஓகேவா, ஸோ கார்பரேட் அப்படின்னா கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் ரோடு டிரான்ஸ்போர்ட் சாலை போக்குவரத்துக்கான ஒரு இணையமைச்சராக ஹர்ஷ் மல்கோத்ரா அப்படிங்கிற நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நிபுவன் பம்பினியா மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கான கேபினெட் மினிஸ்டரையும் பார்த்தோம். இது போக வந்து இதுக்கு இன்னொரு இணையமைச்சரையும் பார்த்தோம். பட் இப்போ உங்கள் நிபுவன் பம்பினியா அப்படிங்கிறவங்க கன்சியூமர் அஃபேர்ஸ் அதாவது நுகர்வோருக்கான நலன் சார்ந்த விஷயத்துக்கும் அது போக வந்து ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த நமக்கு இது ரேஷன் கடையிலாம் வரதுல அந்த இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முரளிதர் முகுல். ஓகே, ஸோ முரளிதர் முகுல் இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸ் மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகே, ஸோ சிவில் ஏவியேஷனுக்கான கேபினெட் மினிஸ்டர் பார்த்தோம். ஸோ அதுக்கான இணையமைச்சர் தான் வந்து யாருன்னா முரளிதர் மோகுல். ஓகே, ஸோ அவர் தான் இது விமானத்துறைக்கான இணையமைச்சராகவும் அதேபோல் கோஆப்ரேஷன்ஸ் கூட்டுறவுத்துறைக்கான இணையமைச்சராக வந்து நான் பார்த்தோம். ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் குரியன். ஓகே, ஸோ ஜார்ஜ் குரியன்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகே, ஸோ மைனாரிட்டிஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு வந்து இணையமைச்சராக வந்து ஜார்ஜ் குரியன். அதே போல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷர்ஸு. ஓகேவா, அனிமல்ஸ் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி. ஓகே, ஸோ அதாவது மீனவர் நலன் மற்றும் கால்நடைத்துறையோட ஒரு இணையமைச்சராக ஜார்ஜ் குரியன் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு கடைசியாக வந்துன்னா பபித்ரா மக்ரியா மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் ஜவுளித்துறையும் வெளியுறவுத்துறைக்கான இணையமைச்சராக வந்துன்னா பபிதா மர்கிதா அப்படிங்கிறவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதுல வந்துன்னா மொத்தம் வந்துன்னா இணையமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க வந்து 36. ஓகேவா, ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிறது 31. ஓகேவா, கேபினெட் மினிஸ்டர் வந்து மொத்தமாக 31 பேரும் அது இப்போ ப்ளஸ்ஸு அதில் 36 இணையமைச்சர்கள். ஓகேவா, எஸ் 31 36 அப்போ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா, ஸோ அப்போ எத்தனை 71 பேர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ புரியுதுங்களா? ஸோ ஒட்டு மொத்தமாக இருக்குதுன்னா 71 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே,
71 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பதவி இது வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. அதாவது பதவி பிரமாணம் பண்ணப்பட்டு அவங்கள துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. எஸ். ஸோ இது எதுவும் வந்து டவுட் எதுவும் இல்லைல்ல. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை வந்து வீடியோ பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்னவங்க கேபினெட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து சொன்ன அந்த 5 பேர் வந்து இண்டிபெண்டன்ஸ் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வர வந்தாங்களா ஒரு 36 பேர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இணை அமைச்சர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி எனக்கு அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ கைஸ்.